அதிமுக அரசு செய்த நலத்திட்டங்கள் அனைத்தையும் முடக்கியது திமுக அரசு என சத்யபாமா பரப்புரையில் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள எழுகாம் வலசு கிராமத்தில் அதிமுக வேட்பாளர் சத்யபாமா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தாராபுரம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளை திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் நிறுத்தியது என விமர்சித்தார். குறிப்பாக திமுக அரசு வந்தவுடன் அம்மா உணவகத்தை அடித்து உடைத்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது என குறிப்பிட்டார். எல்லா மினி கிளினிக்கும் ஓபன் பண்ணாங்க. ஐயா எடப்பாடி ஐயா அறிவிச்சு ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மினி கிளினிக் ஓபன் பண்ணாங்க. ஆனா அதையெல்லாம் இவங்க வந்த உடனே எல்லாத்தையும் மூடிட்டாங்க. என்னென்ன நலத்திட்டங்கள் அம்மா நலத்திட்டங்கள்லாம் செஞ்சு வச்சாங்களோ, ஐயா எடப்பாடி ஐயா செஞ்சு வச்சாங்களோ, அதை எல்லாத்தையும் மூடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அம்மா உணவகத்தை கூட ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே அம்மா உணவகத்தை எல்லாம் மூடி அம்மா போட்டு உடைச்செறிஞ்சாங்க. போதை நிறைந்து என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல, அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு போதை நிறைந்த உலகமாக தமிழ்நாட்டை மாற்றி தலைகளை மாற்றி வச்சிருக்கிறாங்க.